அன்பு, கிருபை, தேவனுடைய அன்பு. கவனிங்க, ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார்னா கவனிங்க, அன்பையும் ஐக்கியத்தையும் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, பிரிக்க முடியாது. ஐக்கியம் சொல்றீங்களே பிரதர், ஐக்கியம்னா என்னன்னு எனக்கு தெரியலன்னா அன்புனா என்னன்னு தெரியும்ல. அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் எது? ஐக்கியம். அன்பினுடைய ஒரு அங்கம் தான் ஐக்கியம். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்கிறது அல்லவா, அது போலதான் அன்போடு இன்னொரு வெளிப்பாடு தான் ஐக்கியம். அதை உணர்ந்த பவுல் சொல்கிறாரு, ஆண்டவராகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட. தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள்ள இந்த 3 காரியம் என்ன பண்ணணும்? இருக்கணும். தேவ அன்பு இருக்கணும், மனித அன்பு அல்ல. ஆண்டவர் நம்மேல் காண்பித்த அன்பு, எதையும் எதிர்பாராமல் நம்மிடத்தில் கொடுத்த அன்பு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா.